அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நாம் இன்றைக்கு 6ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்திலிருந்து உரைநடை பகுதியை பார்க்க இருக்கிறோம். வளர்தமிழ் எனும் தலைப்பிற்குள்ள இந்த உரைநடை பகுதியை நம்ம இன்னைக்கு வாசிக்க இருக்கோம். வளர்தமிழ்ங்கிற ஒரு பேர்லேயே நம்முடைய தமிழ் மொழி காலத்திற்கேற்ப தன்னை வளர்த்து கொண்டே செல்கிறது என்கிற ஒரு பொருள் இதில் மறைஞ்சிருக்கு. புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்குது. இதற்கு முன்னால் நம்ம நுழைவதற்கு முன்னால் இந்த உரைநடை பகுதி நாம் நுழைவதற்கு முன்னால் பார்ப்போம். மூத்த தமிழ் மொழி என்றும் இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது, காலத்திற்கு ஏற்ப தன்னை தகுதிப்படுத்தி கொள்வது, நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது, நம் வாழ்வை செழிக்க செய்வது, உலக செம்மொழிகளுள் ஒன்றாக விளங்கும் தமிழ் மொழியின் சிறப்புகளை அறியலாம் வாருங்கள். மனித இன பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகளுள் ஒன்று மொழி. மனிதன் குரங்கிலிருந்து பரிணாமம் அடைஞ்சு வந்ததா நாம் உயிரியல் பரிணாம கோட்பாட்டில் நம்ம பார்த்துருக்கோம். எவ்வளோதான் அவன் குரங்கிலிருந்து பரிணாமம் அடைச்சு வந்திருந்தாலும் மொழியின் பற்றிய ஒரு புரிதல், மொழி அறிவு நமக்கு இருக்குது. நம்ம பேசக்கூடிய, அதாவது அரிஸ்டாட்டில் அழகாக ஒரு இடத்துல குறிப்பாக பதிவு பண்ணுவார். உயிரினங்களை பேசும் விலங்கு, கத்தும் விலங்குன்னு சொல்லி இரு வகையாக பிரிக்கிறார் அரிஸ்டாட்டில். அதே போல் நாம் பேசும் விலங்கு, மிருகங்கள் மற்ற இதெல்லாம் கத்தும் விலங்கு. அந்த பேசும் மனித இன பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகள், உண்மையிலே மனிதன் பரிணாம வளர்ச்சி வளர்ந்ததில் மிகப்பெரிய ஒரு சிறப்பு மொழி தான். சரி, கவனிங்க. மனிதரை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி. மொழி நாம் சிந்திக்க உதவுகிறது, சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுகிறது, பிறர் கருத்தை நாம் அறிய உதவுவதும் மொழியே. உலகில் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இவற்றுள் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம், எழுத்து வடிவம் ஆகிய இரண்டையும் பெற்றுள்ளன. உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் மிக சிலவே. அவற்றுள் செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில மொழிகளே. தமிழ் மொழி அத்தகு சிறப்புமிக்க செம்மொழியாகும். அதாவது உலகத்தில் 6000த்துக்கும் மேற்பட்ட மொழிகள் பேசுகிறாங்க. ஆனால் ஒரு மொழின்னு ஒன்று இருந்தால் அதுக்கு எழுத்து இருக்கணும், பேசும் வடிவம் இருக்கணும், அதை பேசுகிறதுக்கு மக்கள் இருக்கணும், மனிதர்கள் இருக்கணும். அப்படி மொழியில் இவ்வளவு ஒரு செயல்பாடு இருக்குது. ஆனால் இது எல்லா சிறப்பு வடிவமும் பெற்ற மொழிகள் மிக சில தான். 6000மும் முழுமையாக அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியாவிலே கூட வட மாநிலங்களில் சில பழங்குடியின மக்கள் வசிக்கிற பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய மொழிகளுக்கு என்ன இல்லை, எழுத்து வடிவம் இல்லைங்கிற ஒரு குறிப்பு இருக்குது. சரி, கவனிங்க. இப்போ நம்ம பார்ப்போம். அப்போ நம்மளுடைய தமிழ் மொழி எழுத்து வடிவமும் பேச்சு வடிவமும் பெற்று சிறப்பு கொண்ட ஒரு மொழி தான் நம்முடைய தமிழ் மொழி, செம்மொழின்னு. இந்தியாவிலேயே ஒரு மொழியை செம்மொழி அந்தஸ்து கொடுத்து அதை கௌரவித்த ஒரு பெருமை தமிழ் மொழிக்கு உண்டு. 2004ஆம் ஆண்டு அத்தகைய பெருமை கிடைச்சிருக்கு. இதை மாநாடு நடத்தி சிறப்பித்த பெருமை 2010ஆம் ஆண்டு கிடைச்சிது. தமிழ் மொழி உண்மையிலே செம்மொழி. தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை. ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவை. பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார். உண்மையிலே பாரதியார் பல மொழிகள் கற்ற கவிஞர் தான். அந்த கவிஞர் நம்ம தமிழ் மொழியை பற்றி, அவர் தமிழராக இருந்தாலும் பல மொழிகள் கற்றதுனால தன்னுடைய தாய்மொழியும் கூடுதலாக அதனோட சிறப்பையும் சொல்லி பெருமைப்பட சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம், இனிதாவது எங்கும் காணோம்ங்கிறார் என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடுகிறார். இவர் எத்தனையோ மொழிகள் கற்றிருந்தாலும் தமிழ் மொழியை தவிர வேறு எந்த மொழியும் இனிமையானது அல்ல அப்படிங்கிறார். சரி, அடுத்து மூத்த மொழி. என்ன மூத்த மொழி
அனைத்துக்கும் முதன்மையாக முதலில் தோன்றிய மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த வகையில் சொல்கிறாங்க பாருங்கள். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் பாடியிருக்க. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் என்ன பண்ணியிருக்காரு, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லிட்டு பாடுவார். இந்த பாடல் வரிகள் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய், இவள் செப்பு மொழி 18 உடையாள் என்று சிந்தை ஒன்று உடையாள் அப்படின்னு சொல்லுறது. உடல்கள் ஒன்றுதான், இவங்கள் பேசுகிற மொழி என்னுடைய தேசம், தேசத்தை தாயின்னு சொல்லுவார். தன்னுடைய தேசம் 18 மொழி பேசினாலும் அந்த உள்ளங்கள் ஒன்று, உடல் ஒன்று அப்படிங்கிற மாதிரி பெருமைப்பட சொல்லுவார். 30 கோடி முகமுடையாள் உயர் செப்பு மொழி 18 உடையாள்னு சொல்லி இந்த பாடல் வரி ஆரம்பிக்கும். நல்லா இருக்கும். அதுபோல் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாயின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் வரியில் அழகா தமிழ் மொழியை வந்துட்டு பழமையை தெளிவித்திருப்பார். சாலைகள் தோன்றிய பிறகு சாலை விதிகள் தோன்றி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம், சாலைகள் முதல்ல தோன்றினதால் சாலை விதிகள் தோன்றியிருக்கும். அதுபோல் இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். முதலில் இலக்கியம் தோன்றியிருக்கணும், அதற்கு பின்னால் தான் இலக்கிய விதிகள், அந்த இலக்கியத்துக்கு தேவையான வரைமுறைகளை வகுக்கக்கூடிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அடுத்து, தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல், மிகவும் பழமையான இலக்கண நூல். சரிங்களா? தமிழ் மொழியில் நன்னூல், இன்னும் தண்டி அலங்காரம், இப்படி பல நூல்கள், இலக்கண நூல்கள் தமிழ் மொழி இருந்தாலும் மொழிபெயர்க்கப்பட்டது. பல நூல்கள் வீர இன்னும் பல நூல்கள். ஆனால் தமிழ் மொழியில் மிகவும் கிடைக்கப்பட்ட மிகவும் பழமையான இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம் அப்படிங்கிறது. அப்படி என்றால் அதற்கும் முன்னதாகவே தமிழில் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? அப்போ இலக்கண நூல் ஒன்று நமக்கு கிடைச்சதில் பழமையான நூல்னு ஒன்று இருக்குதுன்னா அதற்கு இந்த தொல்காப்பியத்துக்கு முன்னவே இலக்கியங்கள் தோன்றியிருக்க வேண்டும். இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்பதை உணரலாம். எளிய மொழி என்ன சொல்கிறாங்க? தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒலிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மெய் எழுத்துக்களை எளிதாக ஒலிக்கலாம். எழுத்துக்களை கூட்டி ஒலித்தாலே தமிழ் படித்தல் இயல்பாக நிகழ்ந்தோடு. உண்மையிலேயே வெளிமாநிலத்தவர் கூட அதிகமாக, அதாவது அனைத்து மொழி பேசுபவர்களும் தமிழை எளிமையாக கற்றுக்கொள்ளும் அளவிற்கு நம்முடைய தமிழ் மொழி எப்படி இருக்குது, பண்பட்டு இருக்குது. அப்போ எப்படி சொல்கிறாங்க? ஆ மூ து, ஆ மூ து, இந்த 3 எழுத்தையும் சேர்த்து சொல்லியா பாருங்க. ஆ மூ து, ஆ மூ து, அமுது அப்படின்னு வரும். அதனால் எளிமையாக அதை நம்ம கண்டுபிடிச்சிக்குவோம். படிப்பதற்கு எளிமையானது. தமிழ் மொழியை எழுதும் முறையும் மிக எளிதுதான். இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்களாக அமைந்துள்ளது. நீங்கள் பாருங்கள், வலஞ்சொலி எழுத்துக்கள் ஆ பாருங்கள். ஆ போடும்போது நம்ம எப்படி போடுவோம்? சுழிக்கும்போது இந்த ஆ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வட்டம் போட்டு இப்படி 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 சுழிக்கிறோம் இல்லையா, இப்படி இப்படி வருது. அப்போ வலஞ்சுழி எழுத்துக்கள். அதே மாதிரி டா மேலேருந்து நம்ம கீழே எழுக்கிறோம். அப்போ இது இடஞ்சுழி எழுத்துக்கள். கீழே இழுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த புறம் போகிறோம். அப்போ இடஞ்சுழி எழுத்துக்கள். அப்போ எழுத்துக்களும் அதிகபட்சம் எப்படி இருக்குது? வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அதிகபட்சமான எழுத்துக்கள் அமைந்துள்ளன. அடுத்தது தெரிந்து தெளிவோம். இதை தமிழ் மொழி, தமிழ் எழுத்துக்களை பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இனிமேல் அடுத்த காணொலியில் நிச்சயம் பார்ப்போம். எங்களுடைய சேனலை தமிழ் தொடர்பாக நிறைய தகவல்களை உங்களுக்கு நாங்கள் பகிர்ந்துக்கிறோம். எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து போட்டித் தேர்வுகள் தேவையான அனைத்து தகவல்களையும் இந்த சேனல் மூலிமா நாங்கள் உங்களுக்கு தரோம். நன்றி, வணக்கம். கேபி அகாடமி @கர்ணப்புலி அகாடமிங்கிற சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். லைக் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுக்கு தேவையான அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான தகவல்களையும் நாங்கள் தொடர்ந்து தந்துக்கிட்டே இருப்போம். நன்றி.